ஒண்ணுமே கிடையாது. கொடுத்த இடம் இருக்குல்ல, ரொம்பவே ஜாஸ்தி. அவன் பண்ணா நான் யோசிக்கிறேன். அது நீ அதே மாதிரி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ லைவ்ல நடந்துட்டு இருக்க விஷயத்தை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் போடுங்க. ரெக்வஸ்ட் பண்ணி தான் இதை கேட்கறேன். ஏன்னா நீங்க நிறைய லைக் போட்டீங்கன்னா வீடியோ இன்னும் புஷ் ஆகும், நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும். அதனால தயவு செஞ்சு லைக் போட்டு ஹெல்ப் பண்ணுங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா சின்ன சின்ன அப்டேட்ல இருந்து எல்லாமே நம்ம சேனல்ல உடனே வந்துடும். ஆக்சுவலா கனி இருக்காங்கல்ல, நேற்று எபிசோடு முடிஞ்சதுக்கு அப்புறம் லைவ்ல நைட்டு நேரம் எஃப்ஜே கிட்டயும் விக்ரம் கிட்டயும் நிறைய பேசினாங்க. அதாவது சாண்ட்ராவை பத்தி பேசினாங்க, பார்வதியை பத்தி பேசினாங்க. இவங்க மைண்ட்ல என்ன இருக்கோ அதை பத்திலாம் பேசிட்டு இருந்தாங்க. இப்ப காலையில சமயம், அதாவது இன்னைக்கு காலையில என்ன பண்றாங்கன்னா விக்ரம் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு விஷயத்த விக்ரம் கிட்ட சொல்றாங்க. அது என்னன்னா, திரும்பி வந்த ஆதிரி இருக்காங்கல்ல, எஃப்ஜே இந்த மாதிரி பண்றான் அந்த மாதிரி பண்றான்னு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கூட எனக்கு ஓகே, ஆனா ஒரு விஷயத்த சொன்னா எனக்கு பக்குன்னு தூக்கி வாரி போட்டுச்சு அப்படின்ற மாதிரி கனி சொல்றாங்க. ஆதிரை என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? அதாவது இவங்க சொல்றது படி நான் சொல்றேன். ஆதிரை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்கு எந்த மாதிரி பையனை பிடிக்கும்னு கேட்கும் போது நீங்க எஃப்ஜேவோட பேரை சொல்றீங்க, அதே மாதிரி எஃப்ஜே உங்களை கட்டி பிடிக்கிறான், ஒரு மாதிரி பண்றான், அதெல்லாம் நல்லால அப்படின்ற டோன்ல வந்து ஆதிரை என்கிட்ட சொன்னான்ற மாதிரி கனி சொல்றாங்க. ஆதிரை சொன்னது சரியான டோன் தான். யோசிச்சு பாருங்க. நீங்க வந்து வயசு வித்தியாசத்தை வச்சு தான் உங்களை வந்து யாருமே வந்து ரொம்ப அட்டாக் பண்றது இல்லை. இப்போ உதாரணத்துக்கு எஃப்ஜே ஆதிரை பண்ணும் போது சோசியல் மீடியாவே சேர்ந்து பொழந்து கட்டினாங்க, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க பிக் பாஸ் வீட்டில் அப்படின்ட்டு. அதே மாதிரி இப்போ பார்வதி கமருதீன் பண்றதை கழுவி ஊத்திட்டு இருக்காங்க எல்லாருமே. ஆனால் கனி எஃப்ஜே பண்ணுறதை யாரும் திட்டலை, ரொம்ப கம்மி பேர் மட்டும்தான் சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய பேர் டிஃபெண்ட் தான் பண்ணுறாங்க. என்னன்னா, டே ஏஜ் டிஃப்ரென்ஸ் அவ்வளோ இருக்குது, இதை போய் ஏன்டா இப்படி பேசிகிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி டிஃபெண்ட் பண்ணுறாங்க. பட் ஆனால் அது ரொம்ப எல்லை மீறி போதுங்க. ஏன்னா வந்து சபரியும் கனியும் க்ளோஸு, ஓகேவா? சபரி எஃப்ஜேவை எந்த அளவுக்கு இவங்களுக்கு பிடிக்குமோ அதே மாதிரி சபரியும் பிடிக்கும். ஆனால் சபரி எவ்வளோ நாகரிகமாக நடந்துக்கிறாரு, அதிகபட்சம் இவங்க கிட்ட அக் பண்ணியிருப்பாரு, ஃப்ரெண்ட்லி அக் பண்ணியிருப்பாரு. மற்றபடி சபரி எவ்வளோ நாகரிகமாக நடந்துக்கிறாரு, எஃப்ஜே எப்படி நடந்துக்கிறார். அதுதான் எஃப்ஜேக்கு நீங்க அவ்வளவு இடம் கொடுக்க கூடாது. இப்படி பண்ணாதப்பா, விலகி போங்க. விலகி போனா அவன் எப்படி திரும்பி பண்ணுவான்? டக்குன்னு விலகி போங்க. அந்த மாதிரி இன்டைரக்டா ஆதிரை இப்படி பண்ணுங்கன்றதை தான் சொல்ல நினைச்சிருக்காங்க போல. அதை வந்து கனி புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆதிரை இந்த மாதிரிலாம் சொல்றா, அதாவது எங்க ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப்பே தப்பா பேசுற அளவுக்கு பேசுறான்ற மாதிரி விக்ரம் கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கதான் விக்ரம் சரியா ஒரு விஷயத்த சொல்றாரு. ஏன்னா விக்ரம் மைண்டுக்குள்ளேயும் அதுதான் இருக்கு போல. விக்ரம் என்ன சொல்றாருன்னா, முதல்ல அவங்க சொல்ற எல்லாத்தையும் அமைதியா கேட்டுக்கிட்டாரு. நான் ஒன்னு சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவன் என்ன சொல்ல போறான் அப்படின்ற மாதிரி கனியும் கேட்டுட்டு இருக்காங்க. விக்ரம் என்ன சொல்றாருன்னா, எஃப்ஜே விஷயத்துல நீங்க ரொம்ப இடம் கொடுக்குறீங்க, அதாவது நீங்க வந்து எஃப்ஜேக்கு ரொம்ப ஃபேவரா நடந்துக்கிறீங்க, கொஞ்சம் இல்ல நிறையவே ஃபேவரா அவனுக்கு நடந்துக்கிறீங்க, எல்லா சமயமும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆமா, எனக்குமே அது சில இடத்துல ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, இஷ்யூல நான் சப்போர்ட் பண்றேன், அதாவது அவன் பக்கம் சில சமயம் நியாயம் இல்லாம இருக்கிற பட்சமோ எனக்கு அவனை பிடிக்கும்ன்றதுனால நியாயம் இருக்கிற மாதிரி தெரிஞ்சு நான் சப்போர்ட் பண்றேன். அதுதான் விஜய் சேதுபதியும் சொல்றாரு. விஜய் சேதுபதி எஃப்ஜே ஏதாவது தப்பு பண்ணா, கனி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு என்ன பார்த்து கேட்கிறாரு. நான் அடிக்கடி அவனுக்கு டிஃபெண்ட் பண்றதுனால இந்த மாதிரி கேட்கிறாரு போல அப்படின்ற மாதிரிலாம் கனி சொல்றாங்க. பட் இங்க விக்ரம் சொல்ல வந்தது, அதாவது அவனுக்கு பிரச்சனைனா சப்போர்ட் பண்றது மட்டும் இல்ல, அவனை அடிக்கடி அவனுக்கு இடம் கொடுக்குறீங்கன்ற மாதிரி விக்ரம் சொல்றாரு. அதாவது அவன் வந்து இப்ப சாயிரான், தோல்ல சாயிரான், அதை டைரக்டா சொல்ல முடியாது. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, வெளியே இருக்க மக்கள் வேணா டைரக்டா அதை சொல்லுவாங்க, ஆனா உள்ளே இருக்கவரே சொன்னா தப்பாயிடும். என்னடா இப்ப ஆதிரை சொன்னது தப்புன்னு சொல்றாங்க, நம்மளும் அதே மாதிரி சொன்னா தப்புன்னு எடுத்துப்பாங்கன்றதுக்காக விக்ரம பாலிஷா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அவனுக்கு நீங்க ரொம்ப இடம் தரீங்க, கொஞ்சம் இல்ல ரொம்ப இடம் தரீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு மீனிங் என்னங்க நீங்களே யோசிச்சு பாருங்க. அவன் வந்து உங்க தோல்ல சாய வரதோ இல்ல கிஸ் பண்ற மாதிரி, அதாவது கழுத்துலலாம் கிஸ் பண்ற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான். நீங்க நல்லா கவனிங்க, நிறைய போட்டோஸ் வீடியோஸ்லாம் வந்துருச்சு. அவன் அந்த அளவுக்கு அவனை நீங்க விட்டுருக்கவே கூடாது. அவன் மடியில படுக்கிறானாலே நீங்க அன்ஈஸியா ஃபீல் பண்ற மாதிரி விலகி போயிட்டு அவன் இன்னொன்று வாட்டி எப்படி மடியில படுப்பான்? ஏஜ் டிஃப்ரென்ஸ், அதாவது இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு 15 வயசு வித்தியாசம் இருக்கிறதுனால தான் எல்லாருமே ஓரளவுக்கு அதை விட்டுருக்காங்க, ரொம்ப அட்டாக் பண்ணாம. ஏன்னா எஃப்ஜேவெல்லாம் மற்ற பொண்ணுங்க கூட இருக்கும்போது எவ்வளோ அட்டாக் பண்றாங்க, ஆனா கனி விஷயத்துல ரொம்ப அட்டாக் பண்ண மாட்டாங்க. அது எல்லாருமே ஒரு நாகரிகத்தை கருதி. ஏன்னா வந்து எதுக்கு நம்ம தேவையில்லாம ஏஜ் டிஃப்ரென்ஸ் இவ்வளோ இருக்கும் போது, அதாவது அம்மா பையன் இல்லைன்னா அக்கா தம்பி மாதிரி பழகிட்டு இருக்கவங்கள நம்ம எதுக்கு அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதை கனி புரிஞ்சுக்கணும், விலகி போகணும். அதை தான் விக்ரம புரிய வைக்க ட்ரை பண்றாரு. அதாவது நீங்க வந்து, அதாவது அவன் பிரச்சனை பண்ணா சப்போர்ட் பண்றது வேற, அப்படியும் பண்றீங்க, ஆனா இதுவுமே கொஞ்சம் தப்பா தான் போயிட்டு இருக்குன்றதை இன்டைரக்டா சொல்றாரு, டைரக்டா சொல்ல கனி. ஆனா இதுக்கப்புறமா அது புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதை மாத்திக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க,
வாட்டர் மெலன் நீங்க 2 பேர் கட்டி பிடிக்கிறது கூட தான் எனக்கு அநாகரிகமா தெரியுது அப்படின்னு ஒன்னு சொல்லியிருப்பாரு. அப்ப எல்லாருமே அவரை போட்டு அட்டாக் பண்ணாங்க. எப்படா அப்படி சொல்லுவேன்ட்டு. ஆனா அதுக்கு அடுத்தடுத்த வாரத்துல இவங்க ரொம்ப நெருக்கமா இருக்கிறத பார்க்கும்போது நிறைய பேரே சொல்றாங்க, எதுக்கு இவ்வளவு நெருக்கமா அந்த எஃப்ஜேவை வெட்றீங்கன்ற மாதிரி கனியை போட்டு அட்டாக் பண்ணாங்க. அப்ப திவாகர் சொன்னது சரிதானான்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சாங்க. கனியை பொறுத்த வரைக்கும் சபரிக்கு எஃப்ஜேக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அதாவது அவங்க தப்பு பண்ணாலும் சரின்ற மாதிரி வாதாடுவாங்க. அதெல்லாம் கூட மக்கள் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. இவங்க டீமா விளையாடுறாங்க, குரூப்பா விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா அந்த எஃப்ஜேக்கு இவங்க சில விஷயங்களை வந்து மூஞ்சில் அடிச்ச மாதிரி சிலதை பண்ணிடணும். ஏன்னா அந்த எஃப்ஜே ரொம்ப அட்வான்டேஜ் எடுக்கிறாங்க. அவனுமே எதுனா சொல்லலாம், அதாவது அவங்க எனக்கு அக்கா மாதிரி என்னன்னா சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா என்னதான் இருந்தாலும் அவன் பண்றது கொஞ்சம் எல்லை மீறி தான் இருக்கு. இவங்க இதுக்கப்புறமாவது அவன் அப்படி பண்ணும் போது கொஞ்சம் விலகி போயிட்டாங்கன்னா கண்டிப்பா அவன் பண்ண மாட்டான். இவங்க 2 பேர் அந்த நடக்கிறத பத்தி விக்ரம் சரியா தான் சொல்றாரு. ஆதிரை சொன்னதோ சரிதான், விக்ரம் சொன்னதோ சரிதான். கனி அதை புரிஞ்சுக்கிறாங்களா இல்லையான்றதை பார்ப்போம். இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தா சொல்லுங்க. திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம்.